إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون صدق الله العظيم. விரிந்த விண்ணையும் பரந்த மண்ணையும் படைத்து விண்வினே விண்மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏகநாயன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், சாந்தி மதம் ஏந்தி வந்த சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் இஸ்லாம் எனும் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்புவதற்காக வேண்டி தங்களுடைய இன்னுயிர்களை எல்லாம் மயிர்களாக மதித்து கற்களாக பாவித்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தமிழ் தாபியங்கள், மேலும் கியாமத்து நாள் வரும் வரைக்கும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவின் மூலமாக இப்பூலோகுக்கு அறிமுகம் செய்யப்பட்டவனுடைய உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவில் யார் யார் எல்லாம் எடுத்து நடப்பார்களோ அப்படிப்பட்ட அத்துணை நல்லடியார்கள் மீதிலும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஒரு தினத்திலே அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட அவனுடைய ஃபர்லான கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அல்லாஹ்வின் இல்லமாம் பள்ளி வாயல்ல ஒன்று குழுமி இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப நெஞ்சங்களே, ஆரம்பமாக எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாயன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை அனுதினமும் பயந்து, விசேஷமாக நாம் தனிமையில் இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் கூட அல்லாஹ்வினால் ஹராமாக்கப்பட்ட பாவமான காரியங்களை செய்து நாசத்தில் வீழ்ந்து விடாமல் அவனை உண்மையான முறையில் தக்வா செய்து பயந்து பணிந்து நடந்து கொள்ளுமாறு முதற்கண் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அந்த உண்மையான தக்வாவை கொண்டு வன்மையாக வசியத் செய்து கொள்கின்றேன். நஸீஹத் எனும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்பார்ந்த மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் மீது கொண்ட இரக்கத்தின் காரணமாக மீண்டும் ஒரு முறை சங்கையான, மகத்துவமான, பொறுமதியான, ஆச்சரியமான இந்த ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்கியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, ரமலானுடைய மாதம் சாதாரணமான மாதம் அல்ல. சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்னு மாஜாவுடைய ரிவாயத்தின் படிக்கு உலமாக்கள் எழுதுகிறார்கள், ஒருத்தருக்கு ஷஹாதத்துடைய அந்தஸ்து கிடைக்குது. ஷஹாதத்துடைய அந்தஸ்து, ஷஹீதாக வஃபாத்தாகிறார். ஷஹீதுடைய அந்தஸ்து எங்கள் எல்லோருக்கும் தெரியும். திருமிதியுடைய ரிவாயத், தண்ட உயிரை மயிரா மறிச்சு தன்னுடைய குடும்பம் எல்லாம் ஒரு பக்கம் வைத்துவிட்டு ரப்புடைய தீன் இஸ்லாம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உயிரை அர்ப்பணிப்பவர். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், யுத்த காலத்திலே அந்நியனுடைய வாள் வீச்சுக்கவருடைய கழுத்து துண்டாக்கப்படுகிறது. அந்த வெட்டப்படுகின்ற நேரத்தில் இந்த ஷஹீதுடைய கழுத்திலிருந்து முதலாவது சொட்டுகின்ற இரத்த துளி பூமிக்கு மேலால் விழுவதற்கு முன்னால் இவருடைய ஒட்டுமொத்தமான பாவங்களையும் மன்னித்து அல்லாஹ் அவரை சுவர்க்கவாதியாக்குகிறார்கள். சுப்ஹானல்லாஹ்.
ஆச்சரியமான அந்தஸ்து, ஷஹாதத்துடைய அந்தஸ்து. ஆனா ரசூலா சொன்னாங்க, இப்படி ஒருத்தர் ஷஹாதத் அடைஞ்சு வஃபாத்தாகிறார், அதற்கு பின்னால ஒரு வருடத்துக்கு பின்னால ஒரு மனிதர் வீட்டுக்குள்ளே கட்டிலே வஃபாத்தாகிறார். சுப்ஹானல்லாஹ். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லைஃப்ல வாழ்க்கையில ஒரே ஒரு விடுத்தம் எக்ஸ்ட்ராவாக ரமலானுடைய பாக்கியம் கிடைப்பது ஷஹாதத்தை விட பெருமதியானது. ஷஹாதத்தை விட பெருமதியானது. பலி என்ற இடத்து ஊரில் இருந்து வந்து 2 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இப்னு மாஜாவுடைய ரிவாயத். ஒருத்தர் ஒரு வருடத்துக்கு முன்னால் ஷஹாதத் அடைகிறார். 2வது சஹாபி ஒரு வருடத்துக்கு பின்னால் வீட்டுக்குள்ளே பாயிலே வஃபாத்தாகிறார். தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் கனவுல காண்றார்கள் 2 பேரே. ஃபஹரஜ ஹாரிஜும் மினல் ஜன்னah, சொர்க்கத்திலிருந்து ஒரு மலக்கு வெளியே வருகிறார். நாங்கள் 3 பேரும் சஃப்லே நிற்கிறோம். முதலாவது ஷஹீத், 2வது அடுத்தவர், 3வது நான் நிற்கிறேன். வந்த மலக்கு ஷஹீதை உள்ளே எடுக்காமல் பின்னால் இருக்கக்கூடிய வீட்டில மௌத்தாகின அவருடைய சகோதரரை முதலாவது அழைத்து சென்றார். சுப்ஹானல்லாஹ். ஆச்சரிய கண்ணோடு பார்த்தார்கள் தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ். விளக்கம் கேட்டார்கள். அடுத்த நாள் காலை சுபை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் ஒரே ஒரு கேள்வி, தல்ஹா அந்த 2வது வீட்டுக்குள்ளே வஃபாத்தாகினாரே, அவருக்கு ரமலானுடைய பாக்கியம் கிடைத்ததா? ஓ யா ரசூலல்லாஹ், ஒரே ஒரு விடுத்தம் அவருக்கு ரமலான் கிடைத்தது. அப்படி என்றால் அப்அது மிம்மா பைன ஸமாஇ வல் அர்த். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, அந்த 2 பேருக்கும் இடையிலே உள்ள சுவர்க்கத்துடைய இடைவெளி என்ன தெரியுமா? இந்த பூமியிலிருந்து வானத்துக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளோ தூரம் 2 பேருக்கும் உள்ள இடைவெளி என்றார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, முஹத்திஸீன்கள் எழுதுகிறார்கள், ஒரே ஒரு வாட்டி வாழ்க்கையில ரமலானுடைய மாதம் கிடைப்பது ஷஹாதத்தை விட பெருமதி என்றால் எப்படிப்பட்ட ஆச்சரியமான பாக்கியத்தை ரப்பு அல்லாஹ் எங்களுடைய கரத்திலே தந்திருக்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, நன்றியுடையவர்களாக வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். எங்கள் அனைவர்களுக்கு தெரியும், நாம் இருக்கக்கூடிய 10 மக்ஃபிரத்துடைய 10. கண்ணை பெத்தி திறக்கிற மாதிரி கால நேரம் மிக வேகமாக கழிந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, உலமாக்கள் எழுதுகிறார்கள், ரமலானை தந்த நோக்கம் ரப்பு அல்லாஹ் 2 விடயம். ரமலானுடைய லட்சியம் 2. ஒன்று, இந்த ரமலானிலே செய்கின்ற அமல்கள் கபூலியத்தாக வேண்டும். அது பிடிக்கிற நோம்பாக இருக்கட்டும், கொடுக்கிற சதக்காவாக இருக்கட்டும், கடைசி 10 ஒதுங்குகின்ற உம்ராவாக இருக்கட்டும், நாம் கொடுக்கின்ற இஃப்தாராக இருக்கட்டும், ஓதுகின்ற திலாவத்தாக இருக்கட்டும், இன்னோரன்ன எத்தனையோ அமல்களை இந்த ரமலானுடைய காலத்தில் இஸ்லாமிய சமூகம் போட்டு செய்வார்கள். ரமலானுடைய லட்சியத்தில் ஒன்று, செய்யப்படுகின்ற அமல் கபூலியத்தை அடைய வேண்டும். 2வது லட்சியம், கண்ணியமானவர்களே, ரமலானை ரசூலுல்லாஹ் 3ஆக பிரித்தார்கள். ரஹ்மத்துடைய 10, மக்ஃபிரத்துடைய 10, நரக விடுதலையுடைய 10. ஒவ்வொரு முஸ்லிமிடையும் 2வது ரமலானுடைய லட்சியம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு சொந்தக்காரனாக வேண்டும், மக்ஃபிரத்தை பெற வேண்டும், நரக விடுதலை பெற்று சொர்க்கவாதியாக ஆக வேண்டும். இந்த 2 நோக்கம் தான் ரப்பு அல்லாஹ் ரமலான்ல இஸ்லாமிய சமூகத்திலே எதிர்பார்க்கிறான். அதனால் இந்த 2ஐயும் அடைவதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ் இந்த உம்மத்தை வழிகாட்டிய விதமிக்கிறே ஆச்சரியத்திலேயும் ஆச்சரியமானது. எங்கள் அனைவர்களுக்கும் தெரியும், ரசூலுல்லாஹ் ரஜபுடைய தலைப்பிறை தென்பட்டு விட்டால் ஒரு துஆ ஓதுவார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். ரப்பே ரஹ்மானே, ரஜபுடைய மாதத்திலே ஷஅபானுடைய மாதத்திலே எங்களுக்கு நீ பரக்கத் செய்வாயாக. சங்கையான ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய தௌஃபீக்கை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. உலமாக்கள் எழுதுகிறார்கள், ரசூலுல்லாவுக்கு ரமலானை கேட்க வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்துல ரமலானை கேட்கறிச்சு. ஏன் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விடத்துல ரஜபையும் ஷஅபானையும் சேர்த்து கேட்டார்கள்? கண்ணியமானவர்களே, இந்த ஒரு துஆ போதும் ரமலான் முழுக்க பேசுவதற்கு. அவ்வளவு ஆச்சரியமான பாயிண்ட்களை, நுட்பங்களை, ஹிக்மத்துக்களை இந்த துஆவுக்குள்ளே உலமாக்கள் எழுதி இருக்கிறார்கள். எல்லாருக்கும் தெரியும், இந்த 3 மாதத்திலே 3 சிறப்பான தினங்கள் இருக்குது. ரஜபுடைய மாதத்துல ஒரு சிறப்பான தினம் இருக்கிறது. என்ன?
நிகழ்த்தப்பட்ட நிகழ்வு மிஅராஜுடைய பயணம். உலகத்துடைய சுன்னத்தை மாற்றினான். இன்னொரு ரிவாயத்தின்படி உலகத்துடைய இயக்கத்தை அல்லாஹ் நிப்பாட்டினான் மிஅராஜுடைய பயணத்துக்காக வேண்டி. எதற்காக ரசூலுல்லாஹ் ரமலானை கேட்க வந்த நாயகம் ரஜபை சேர்த்தார்கள்? உலமாக்கள் எழுதுகிறார்கள், மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து பைத்துல் முகத்தஸுக்கு போனார்கள். இஸ்ரா பைத்துல் முகத்தஸ்ல 1,24,000 நபிமார்களையும் இறக்கி அல்லாஹ் ரசூலுல்லாவை இமாமத் செய்ய வைத்தான். அதற்கு பின்னால் அங்கிருந்து பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள். ஹஜ்ரத் ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புராக் என்ற வாகனத்திலே. முதலாவது வானம் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது வானம் ஹஜ்ரத் ஈசா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், மூணாவது வானம் ஹஜ்ரத் யூசுப், நாலாவது வானம் ஹஜ்ரத் இத்ரீஸ், அஞ்சாவது வானம் ஹஜ்ரத் ஹாரூன், ஆறாவது வானம் ஹஜ்ரத் மூசா, ஏழாவது வானம் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். வஃபௌக குல்லிஹின்ன பஹ்ருன். அஹ்மதுடைய ரிவாயத், 7 வானங்களுக்கு மேலால் ஒரு கடல். அந்த கடலுடைய ஆழம் 500 வருஷ தொலை தூரம். அந்த கடல்லே 4 மலக்குமார்கள், அவர்களுக்கு பெயர் ஹமலத்துல் அர்ஷ். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அந்த 500 வருஷம் ஆழமான அந்த கடலுடைய தண்ணீர், அந்த மலக்குமார்களுடைய இந்த கெண்டைக்கால் மட்டும் தானாம் தண்ணீர் இருக்கும். எப்படிப்பட்ட படைப்பாக இருப்பார்கள்! தாண்டினார்கள் ரசூலுல்லாஹ். சூரத்து நஜ்ம்ல சொல்றான், இந்த சிதறத்தில் முன்தஹா இந்தஹா ஜன்னத்துல் மஅவா. அந்த கடலை தாண்டினார்கள் ரசூலுல்லாஹ். சிதறத்துல் முன்தஹா காயினாத்துடைய border, காயினாத்துடைய border, அண்ட சராசரம் என்று சொல்றோமே, அதை தாண்டி யாருக்கும் எந்த அருகதையும் கிடையாது. ரப்புக்கு சொந்தமான இடம். அதனால தானாம் ஹஜ்ரத் ஜிப்ரீலை கூட அல்லாஹ் தாண்ட விடல. அதை விட ஆச்சரியம் என்ன தெரியுமா? புராக் என்ற வாகனமே அல்லாஹ் ரசூலுல்லாஹுக்காக வேண்டி அனுப்பின வாகனம். அந்த புராக்கை கூட அல்லாஹ் சித்ராவை தாண்ட விடவில்லை. ரப்புடைய அரிசில் இருந்து அனுப்பினான் ரசூலுல்லாஹுக்கு ரஃப் என்ற விரிப்பை. அதிலே ஏறித்தான் சென்றார்கள், தாண்டினார்கள் சித்ரத்துல் முன்தஹா. அதற்கு நேராக குர்ஆன் பேசுகிறது, இந்தஹா ஜன்னத்துல் மஅவா. அந்த சித்ராவுக்கு நேராக மேலால தான் ஜன்னத்துல் மஅவா. தாண்டினார்கள் ரசூலுல்லாஹ். அதையும் தாண்டி 70,000 திரைகளை தாண்டி ரப்புடைய அரிசிக்கு போய் வெத்து கண்ணால படைச்ச ரப்பை ரசூலுல்லாஹ் பார்த்தார்கள். சஹீஹான ரிவாயத், கண்ணால பார்த்தார்கள். அந்த பயணத்தில் கொடுத்த அன்பளிப்போ தொழுகை என்ற அன்பளிப்போ. உலமாக்கள் எழுதுகிறார்கள், ஏன் ரசூலுல்லாஹ் ரமலானோடு ரஜபை சேர்த்தார்கள் தெரியுமா? நான் முதலாவது சொன்னேன், 2 லட்சியம். ஒன்று, நாம் செய்கின்ற அமல் கபூலாக வேண்டும். ரசூலுல்லாஹ் உம்மத்தை எப்படி தயாராக்கினார் பாருங்க. என்னுடைய உம்மத்தே, ரமலான் வருகிறது, பட்டினியோட பசியோடு இருக்க போகிறீர்கள், விழிக்க போகிறீர்கள், செலவழிக்க போகிறீர்கள், அமல் செய்ய போகிறீர்கள். நீங்கள் செய்கின்ற அமல் உங்களுடைய தலைக்கு மேலால் போக வேண்டும் என்றால் முதலாவது உங்களோட வாழ்க்கையில தொழுகை என்ற ஒன்று இருக்க வேண்டும். தொழுகை இல்லாமல் அல்லாஹ் எந்த அமலையும் கபூல் செய்ய மாட்டான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பழைய துணியை போன்று முகத்திலே சுருட்டி அறிவான். அவ்வளவு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி மின் அமலிஹி அஸ்ஸலாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கியாமத்துல முதல் கேள்வி தொழுகையை பற்றி தான். ஃபஇன் சலுஹத், கேட்கப்படுகின்ற கேள்விக்கு சரியான பதில் வந்துவிட்டால் சலுஹ சாயிரு அமலி, அல்லாஹ் அவன் அமத்த அத்துணை அமல்களையும் அல்லாஹ் சீராக்கி விடுவான். வ இன் ஃபஸதத், தொழுகை சீர்கெட்டு விட்டால் ஃபஸத சாயிரு அமலி, அவனுடைய மற்ற ஒட்டுமொத்தமான அமல்களும் ஃபஸாதாகிடும், வீணாகிவிடும் என்றார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகை இல்லாமல் எதை செய்தாலும் அல்லாஹ் கபூலாக்கவே மாட்டான். எனவேதான் ரசூலுல்லாஹ் ரஜபை சேர்த்த காரணம் உலமாக்கள் எழுதுறாங்க. ரமலான் வருவதற்கு முன்னால் தொழுகையில் பொடுபோக்கு இருந்தான், தொழுகையை கலாவாக்கினாள், தொழுகையிலே விளையாடினாள். சுப்ஹானல்லாஹ், தொழுகையை சீராக்கிக் கொள்ளுங்கள். உலமாக்கள் ஒரு பாயிண்ட் எழுதுகிறார்கள், ஜன்னத்துல் மஅவா என்ற சொர்க்கத்தை தாண்டித்தான் ரசூலுல்லாஹ் போய் தொழுகையை எடுத்து வந்தார்கள். திரும்ப அந்த ஜன்னத்துக்கு போக வேண்டும் என்றால்
தொழுகை இல்லாமல் அவனால் செல்லவே முடியாது, செல்லவே முடியாது. அதனாலதான் நாம் இபிலீசுடைய நிதி என்ன? இபிலீஸ் யாரு? 80,000 வருடங்கள் சொர்க்கத்தில் இருந்தவன். 14,000 வருடம் அல்லாஹ்வுடைய அரிஷை தவாப் செய்த ஒருத்தன் இபிலீஸ். என்ன நடந்தது? ரப்புக்கு செய்ய வேண்டிய சுஜூத் அல்ல, ஹஜ்ரத் ஆதமுக்கு செய்ய வேண்டிய சுஜூதை மறுத்தான். கபுல் அஹ்பார் ரஹிமஹுல்லாஹ் ரிவாயத் செய்கிறார்கள். எப்படிப்பட்ட கெதிக்கு மாற்றினான் தெரியுமா? அல்லாஹ் சொர்க்கத்தை பறித்தான், ரஹ்மத்தை பறித்தான், ஆசான் பட்டத்தை பறித்தான், நிரந்தர நரகவாதியாக மாற்றினான். கபுல் அஹ்பார் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, மலக்குமார்கள் ஹஜ்ரத் ஆதமுக்கு சுஜூத் செய்துவிட்டு தலையை உயர்த்துகிறார்கள். அல்லாஹ் இபிலீஸை எடுத்தறியப்பட்ட ஷைத்தானாக மாற்றி அவனுடைய முகத்துடைய தோற்றத்தை பன்றியுடைய தோற்றமாக அல்லாஹ் மாற்றி இருந்தான். பயங்கரம் கண்ணியமானவர்களே. எனவே ரசூலுல்லாஹ் உம்மத்தை எப்படி வழி நடத்தினார்கள் என்று பாருங்க. உம்மத்தே, ரமலான் வருகிறது, தொழுகையை சீராக்கிக் கொள்ளுங்கள். தொழுகை இருந்தால்தான் நீங்க பிடிக்கிற நோன்பு ரப்புடைய அரிசை தட்டும், நீங்கள் கொடுக்கிற சதக்கா அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும் என்றுதான் நாம் ரசூலுல்லாஹ் அமல்கள் கபூலாகுவதற்கு மிக பிரதானமான காரணம் தொழுகை சீராக வேண்டும். எனவேதான் நாம் ரமதானை கேட்க வந்த நாயகம் ரஜபுடைய மாதத்தை கேட்டு கேட்டு தொழுகையுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தினார்கள். இரண்டாவது ஷஅபானுடைய மாதம். இதில் ஒரு விசேஷமான தினம் இருக்கிறது, நிஸ்ஃபு ஷஅபான். ஷஅபானுடைய பிறை 15. எல்லாம் அந்த மாதத்திலே கேட்டிருப்பீர்கள், சிறப்புகள் எல்லாம் ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கிறது. சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ், இன்னல்லாஹ லயத்தலிஉ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிஸ்ஃபு ஷஅபான் உடைய மக்ரிபுடைய நேரத்தில் ஒரு நோட்டம் விடுகிறான், ஒரு நோட்டம் விடுகிறான். ஒட்டுமொத்தமான அடியார்களையும் அல்லாஹ் பார்க்கிறான். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபயக்ஃபிரு லிஜமீஇ ஹல்கி, அந்த இரவுல அல்லாஹ் அவன் விரும்பி தன்னுடைய அடியார்களை, ஈமானுடையவர்களை அவன் சும்மா மன்னிக்கிறான், விரும்பி மன்னிக்கிறான். தௌபா கேட்காமல் மன்னிக்கிறான், இஸ்திக்ஃபார் செய்யாமல் மன்னிக்கிறான். எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்றால், இப்னு மாஜாவுடைய ரிவாயத், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத் செய்கிறார்கள், லி அக்ஸரி அததி ஷஅரி கனமி கல்ப், பனு கல்ப் என்ற ஒரு கோத்திரத்தினர் இருக்கிறார்கள். அவர்களிடத்திலே அதிகமாக அவர்கள் செம்மறி ஆடு வளர்ப்பவர்கள். அவர்களிடத்தில் தான் ஆட்டு பண்ணைகள் இருக்கின்றன, லட்சக்கணக்கான ஆடுகள். அந்த இரவுடைய சிறப்பை வர்ணித்த நாயகம் சொன்னார்கள், ஆடுகளுடைய எண்ணிக்கை அல்ல, அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆடுகள்ல இருக்கக்கூடிய ரோமங்களின் எண்ணிக்கை அளவு அல்லாஹ் அந்த தினத்தில் தன்னுடைய அடியார்களை மன்னிக்கிறான். அல் மவாஹிபுல் துன்யா என்ற கிரந்தத்தில் இமாம் ஜுர்கானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஆச்சரியமான விடயத்தை கொண்டு வருகிறார்கள். இந்த நிஸ்ஃபு ஷஅபான் எப்படிப்பட்ட இரவு தெரியுமா? இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா என்ற திருக்குர்ஆன் வசனம் இறக்கப்பட்ட இரவு நிஸ்ஃபு ஷஅபான். இரண்டாவது எழுதுகிறார்கள், ஷஃபாஅத்தே குபுரா, ஷஃபாஅத்தே உதுமா, கியாமத்துடைய நாளில ஒட்டுமொத்தமான மனித சமூகத்துக்கும் ஷஃபாஅத்துடைய பாக்கியத்தை பெற்றார்களே ரசூலுல்லாஹ். அந்த ஷஃபாஅத் கொடுக்கப்பட்ட இரவு ஷஅபானுடைய இரவு, நிஸ்ஃபு ஷஅபான். கண்ணியமானவர்களே, எங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா. ரசூலுல்லாஹ் எவ்வளவு இரக்கம் என்றால் சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கு இரக்கம். எங்கேயாவது பயணம் போயிட்டு வந்தால் சொந்த வீட்டுக்கு போக மாட்டார்கள், நேரடியாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போவார்கள். ஹசன் ஹுசைனை தூக்குவார்கள், முத்தமிடுவார்கள், அதற்கு பின்னால்தான் சொந்த வீட்டுக்கு போவார்கள். ஒரு நாள் தினம் நடைபோடுகிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலை தோய்ந்த முகத்துடன் அழைத்தார்கள். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேரும் ஓடி வந்தார்கள். ஹசனை தூக்கினார்கள், வாயில் முத்தமிட்டார்கள். ஹுசைனை தூக்கினார்கள், கழுத்தில் முத்தமிட்டார்கள். ஃபாத்திமா நாயகி பார்த்து கொண்டிருந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், என்ன வேற்றும நாயகமே, ஹசனுடைய வாயிலையும் ஹுசைனுடைய கழுத்திலையும் முத்தமிடுறீங்களே, தாரை தாரையாக கண்ணீர் கொட்டுகிறது ரசூலுல்லாஹ். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், ஃபாத்திமா, ஹசன் ஒரு நாள் தினம் நஞ்சூட்டப்பட்டு கொலை செய்யப்படுவார். ஹுசைனை தூக்கினார்கள். ஃபாத்திமா, ஒரு நாள் தினம் ஹுசைன்
கழுத்து வெட்டப்பட்டு கொலை செய்யப்படுவார்கள். துடித்தார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. கேட்டார்கள், என்னுடைய அருமை தந்தையே, ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் ஒரு பிரத்யேகமான துஆவை வைத்திருக்கிறான் அல்லவா, அந்த துஆவை இந்த பேர குழந்தைகளுக்கு பாவிங்களே யா ரசூலல்லாஹ். வைத்தார்கள் விரலை வாயில் ரசூலுல்லாஹ். ஃபாத்திமா, பேர குழந்தைகளுக்கு அல்ல, ஏண்ட ஈரக்குழந்து உனக்கல்ல எனக்கும் அல்ல, இந்த துஆவை கியாமத்துடைய நாளையில் மக்கள் எல்லாம் அல்லோல கல்லோலப்படுகின்ற அந்த பயங்கரமான தினத்தில் ஹஜ்ரத் ஆதம் தொடக்கம் ஈசா வரைக்கும் குடும்பத்தை மறப்பார்கள். யா நப்சி, நான் தப்பினால் போதும், நான் தப்பினால் போதும் என்று அங்கலாய்க்கின்ற அந்த பயங்கரமான தினத்தில் என்னுடைய உம்மத்துக்காக வேண்டி வைத்திருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். இது ஷஃபாத். இந்த ஷஃபாத் கொடுக்கப்பட்ட அந்த இரவுல இந்த ஹதீஸ் தொடர்ல ரசூல் இந்த ஹதீஸை முடிக்கல, 6 பேரை இஸ்திஸ்னா செய்தார்கள். 6 பேரை அல்லாஹ் மன்னிக்கவும் மாட்டான், ரஹ்மத்துடைய பார்வை கொண்டு பார்க்கவும் மாட்டான். நான் சொன்னேன், 2வது லட்சியம் ரமலானுடைய அல்லாஹ்வுடைய ரஹ்மத், மக்ஃபிரத், நரக விடுதலைக்கு சொந்தக்காரராக வேண்டும். எதற்காக ஷாபானை ரசூலுல்லாஹ் சேர்த்தார்கள் தெரியுமா? யாரிடத்தில் இந்த 6 பாவம் இருக்குமோ மன்னிப்பு 2வது, அவனை அல்லாஹ் ரஹ்மத்துடைய பார்வை கொண்டும் பார்க்க மாட்டான். முதலாவது சொன்னார்கள், இலா முஷ்ரிக், எங்கட பரம்பரை அல்லாஹ் பாதுகாத்தான். நாம் பிறப்புல யாரும் முஷ்ரிக் அல்ல. கடைசி மூச்சு வரைக்கும் இந்த பயங்கரமான பாவத்தை விட்டும் அல்லாஹ் எங்கட முழு பரம்பரையையும் பாதுகாப்பானாக. வலா இலா முஷாஹின், 2வது சொன்னாங்க, குரோதம், சண்டை சச்சரவு, வாய்த்தக்கம், பழிவாங்கும் உணர்வு, ஒருத்தவனுக்கு குழி வெட்டும் அந்த எண்ணம், இவனுக்கு பெயர் முஷாஹின். யாருடைய கல்புக்குள்ளே இந்த தன்மை இருக்குமோ, ஷைத்தானியத்தான தன்மை, இவனை அல்லாஹ் மன்னிக்கவும் மாட்டான், ரஹ்மத்துடைய பார்வை கொண்டு பார்க்கவும் மாட்டான். 3வது சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலா இலா காத்திஇ ரஹீம், உறவு முறையை துண்டிப்பவனை அல்லாஹ் மன்னிக்கவும் மாட்டான், அவனுக்கு ரஹ்மத்தை கொடுக்கவும் மாட்டான். 3வது ஒரு விடயம் வருகிறது, அவனுடைய எந்த அமலும் தலைக்கு மேலால் அல்லாஹ் எடுக்க மாட்டான். சாதாரணமான விடயம் அல்ல உறவு முறை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார், ஒரு நாள் தினம் ரசூல் ஒரு படையை தயாரித்து சஃப்பு சஃப்பாக நிறுத்தி இருக்கிறார்கள். திடீரென்று சிந்தனை பிறந்தவர்களாக இந்த படையில யாராவது ஒருத்தர் உறவு முறையை துண்டித்து வாழ்றவன் இருந்தான், தயவு செய்து படையை விட்டு வெளியாகின்றார்கள். 1 விடுத்தம் 2 விடுத்தம் 3 விடுத்தத்துக்கு பின்னால் ஒரு வாலிப பையன் கூனி குறுகி ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாம அந்த இடத்திலிருந்து வெளியாகி சற்று நேரத்துக்கு பின்னால் வந்து படையோட சேர்ந்தான். ரசூலுல்லாஹ்வுடைய கரத்தை பிடித்தான். நபியே நாயகமே, 3 வருடங்களுக்கு முன்னால் என்னுடைய தகப்பனுடைய சகோதரி என்னுடைய மாமியாரோட சின்ன காணி பிரச்சனை, வேலி சண்டை இருந்தது. 3 வருஷமா உறவை துண்டித்து வாழ்ந்தேன். நீங்க சொன்ன உடனடியாக சென்று மாமியின் கரத்தை பிடித்தேன், சலாத்தை சொன்னேன், மன்னிப்பு கேட்டேன், உறவை புதுப்பித்தேன், வந்தேன் நாயகமே. அந்த வார்த்தையுடைய தாற்பயம் என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ், இன்ன ரஹ்மத்தல்லாஹ் லா தன்சிலு அலா கௌமின் ஃபீஹிம் காத்திஉ ரஹீம். ஒரு படை இருக்கிறது, ஒரே ஒருத்தன் உறவை துண்டித்து வாழ்றவன் அந்த படையில் இருக்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இவனுடைய தரித்திரியம் எப்படி தெரியுமா? அந்த படைக்கே இறங்குகின்ற அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லா போகும். நஊது பில்லாஹ். உதாரணத்துக்கு சொல்வோமே, இந்த மஸ்ஜிதுக்குள்ளே ஒருத்தர் இருக்கிறார், இந்த நேரம் உறவை துண்டித்து வாழ்றவன். இந்த ஒருத்தனுடைய அந்த முசீபத் இந்த பள்ளிக்கே இறங்குகின்ற அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லா போகும்டாங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹ் ரமலானுக்கு எப்படி தயாராக்கினான்? நாங்க தயாராகிறது என்ன பொருட்கள் வாங்குறது, இஃப்தாருக்கு என்ன ஏற்பாடு, சஹருக்கு என்ன ஏற்பாடு, பெருநாளுக்கு என்ன ஏற்பாடு, ரசூலுல்லாஹ் ஏற்பாடு பண்ணிய விதத்தை பாருங்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, உறவு முறையை துண்டித்து வாழ்றவன், இது தனியாக பேச வேண்டிய தலைப்பு. ஒவ்வொன்றும் சுருக்கமாக சொல்லிக் கொண்டு போகிறேன். இவனை அல்லாஹ் மன்னிக்கவும் மாட்டான், இவனை அல்லாஹ் ரஹ்மத்தோடு சேர்க்கவும் மாட்டான். 4வது சொன்னாங்கள், முஸ்பிலில் இஸார், பெருமை அடிப்பவனை
அல்லாஹ் ஏறிட்டும் பார்க்க மாட்டான். பெருமைக்கு சொந்தக்காரன் இந்த பூமிக்கு மேலால் ஒரே ஒருத்தன், படைத்த ரப்பு மாத்திரம் தான். என்ன சொன்னார்கள் ரசூலுல்லாஹ்? எவனுடைய கல்புக்குள்ளே கட்டுகளவு பெருமை இருக்கிறதோ அவனுடைய உடம்பு நரகத்துக்குத்தான் தகுதி என்றார்கள். எங்கட முழு பரம்பரையையும் அல்லாஹ் பெருமையிட்டு பாதுகாப்பானாக. ஐந்தாவது, வலா இலா ஆக்கின் லிவாலிதை. இத கொஞ்சம் கேளுங்கள். உறவு முறை என்று வரும்போது முதலாவது வருவது தாய் தகப்பன் தான். நசப் எதிலிருந்து ஆரம்பிக்கிற, வம்சம் யாரிலிருந்து ஆரம்பிக்கிற, தகப்பனிலிருந்து. உறவு முறை என்ற வார்த்தைக்குள்ளே முதலாவது பட்டியலில் தாய் தகப்பன் இருந்தும் ரசூலுல்லாஹ் இந்த ரிவாயத்தில், பைஹக்கியுடைய ரிவாயத், தாய் தகப்பனை வேறாக எடுத்தார்கள், வேறாக எடுத்து எச்சரித்தார்கள். எவன் இந்த பூமிக்கு மேலால் பெத்த தாய் தகப்பனுடைய மனதை நோகடிப்பானோ அவனை அல்லாஹ் ஆகிரத்திலே அல்ல இந்த உலகத்திலே விட மாட்டான். தண்டிச்சே தீருவான், அழித்தே தீருவான். தாய் தகப்பனுக்கு அநியாயம் செய்துவிட்ட எவனும் இந்த பூமிக்கு மேலால் நிம்மதியாக வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது, சரித்திரம் கிடையாது. ஏராளமான விடயங்களை பேசலாம். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், உலகத்தில் கொடுக்கிற பயங்கரமான தண்டனைகளில் ஒன்று என்ன தெரியுமா? யார் உம்மா வாப்பாக்கு அநியாயம் செய்துவிட்டு சக்கராத்துக்கு மன்னிப்பில்லாமல் வருவானோ ஒரு நாளும் அவனுக்கு அல்லாஹ் நல்ல மௌத்தை கொடுக்கவே மாட்டான். உலமாக்கள் எழுதுறாங்க, அந்த நபர் சஹாபியாக இருந்தாலும் சரி. ஓடி வருகிறார் மஸ்ஜித் நபவிக்கு ஒரு சஹாபி. யார சொல்லல்லா, இன்னார் சக்கராத்துல கலிமா சொல்லி கொடுக்கிறோம் நாயகமே, கலிமா வருவதில்லை. துடித்தார்கள் ரசூலுல்லாஹ். அட, என்னுடைய கரத்தில் பைஅத் செஞ்சு கலிமா சொன்ன சஹாபிக்கு கலிமா இல்லையா? ஒரு யகூதியுடைய ஜனாஸா போன ஒரு காரணத்தினால் எலும்பி நின்று அழுதார்கள். நான் ஹயாத்தோடு இருக்கும் போது ஒருத்தன் நரகத்துக்கு போறானே. துடித்தார்கள் ரசூலுல்லாஹ். நடை போட்டார்கள், ஓடினார்கள் அந்த சஹாபியுடைய வீட்டுக்கு. தூக்கினார்கள் தலையை, வைத்தார்கள் மடியில். அஷ்ஹது அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். சொல்லு தோலா, அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமா சொல்லி கொடுக்கிறார்கள். கலிமா நாக்குக்கு வருவதில்லை. சொல்ல பார்க்கிறாரு, நாக்கு பிறழுது. ஒரு விடுத்தம், ரெண்டு விடுத்தம், மூன்று விடுத்தம் சொல்லி கொடுத்தார்கள், வரல. கேட்டார்கள் பக்கத்தில், இவருடைய குடும்பத்தில் யாரு ஹயாத்தோடு இருக்கிற? தாய் இருக்கிறார் யார சொல்லலாம். அந்த இடத்துல பார்த்தா தாயை காணல. உடனே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தாயை அழைத்து வாருங்கள், தாமதம் வேண்டாம். தாய் அழைத்து வரப்படுகிறான். அமர வைத்து கேட்டார்கள், தாயை உண்மையை சொல், உனக்கும் மகனுக்கும் உள்ள உறவு எப்படி? உன்னுடைய மகன் உங்களோட எப்படி நடக்கிறான்? தாய் தேம்பி தேம்பி அழுகிறாள், தேம்பி தேம்பி அழுகிறாள். யார சொல்லலாம், அதை மட்டும் கேட்கவான நாயகமே, இவனை நான் மன்னிக்கவே மாட்டேன். ஒரு விடுத்த, ரெண்டு விடுத்த, மூணு விடுத்த முடியாது. ரசூலுல்லாஹ்வுக்கு கோபம் வந்தது. இல்லம்மா, நீ மன்னிக்கணும். எப்படி மன்னிக்கிற யார சொல்லலாம், எப்படி மன்னிக்கிற? 10 மாசம் சுமந்து பெத்தேன் நாயகமே, 10 மாசம் சுமந்தேன் யார சொல்லலாம். இவனுக்காக வேண்டி எத்தனையோ நாட்கள் தூக்கத்தையே தொலைத்தேன் யார் சொல்லா, தூக்கத்தையே தொலைத்தேன் யார் சொல்லா. எனக்கு மல்லாக்க படுக்க விருப்பம் நாயகமே. வயிற்றுக்குள் இவன் இருக்கும் போது ஏதாவது இவனுக்கு நோவு ஏற்படுமா என்று பயந்து தூங்காமலே காலத்தை கழித்தேன் நாயகமே. என்னுடைய உயிரை பணயமா வைத்து இவனை பெற்றேன் யார் சொல்லலாம். 2 வருஷமா ரத்தத்தை பாலா கொடுத்தேன். என் அத்துணை இன்பங்களையும் என் குழந்தைக்காக வேண்டி காலுக்கு கீழால் குதி தோண்டி புதைத்தேன் நாயகமே. நேத்து திருமணம் முடித்து மனைவியுடைய பேச்சை கேட்டு எனக்கு இவன் அநியாயம் செய்தான் யார் சொல்லலாம், அநியாயம் செய்தான். ரசூலுல்லாஹ்வுக்கு விளங்கியது கலிமா வராததுக்குரிய காரணம். இல்ல தாயே, நீ மன்னிக்கணுமா. இல்லை யார் சொல்லா, அவ்வளோ அநியாயம் செஞ்சுட்டான் நாயகன், இந்த மனதை நோகடிச்சான் யார் சொல்லல்லா, இவனை மன்னிக்க மாட்டேன். ரசூலுல்லாஹ்வுக்கு கோபம் வந்தது. சஹாபாக்களை அழைத்தார்கள், விறகுகளை கொண்டு வாருங்கள், விறகுகளை கொண்டு எரியுங்கள், இந்த சஹாபியை உயிரோடு எடுத்து நெருப்புல போடுங்க என்றார்கள். தாய் துடித்து போனால், பெத்த மனது பித்தல்லவா. யார சொல்லல்லா, என்னுடைய மகனை நெருப்பிலையா? மன்னித்துட்டேன் நாயகமே, நான் மன்னிச்சிடுறேன் யார சொல்லல்லா. திரும்ப ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லி கொடுத்தார்கள். அந்த சஹாபியுடைய நாக்கில கலிமா வருகிறது, உடம்பை விட்டு ரூ பிரிகிறது. சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் அந்த தாயை பார்த்து, தாயே, சற்று நேரத்தில் சாதாரணமான உலகத்துடைய நெருப்புக்கு பயந்தாய். நரகத்துடைய நெருப்பு சாதாரணமான நெருப்பு அல்ல. உலகத்துடைய நெருப்பு விரலில் பட்டால் விரலை அரிக்கும், தோளில் பட்டால் தோலை அரிக்கும். நரகத்துடைய நெருப்பை பேசுகிறான். அல்லதி தப்
யத்தலிஉ அலல் அஃஇதா, விரல் நுனியில பட்ட கணமே அவனுடைய ஹார்ட்டை உருக்கி கொட்டும். ஹுத்தமா என்ற நரகத்தை பத்தி எழுதுகிறார்கள் இப்னு அப்பாஸ். விரல் நுனியில் பட்டால் ஹார்ட்டை மாத்திரமல்ல, உடம்புக்குள்ள இருக்கின்ற 360 ஜாயிண்ட்களையும் இணைக்கின்ற முழு எலும்பு கூடையும் எரித்து பின் துவாரத்தால் வடிக்கச் செய்யும் என்றார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தாயே நீ சற்று நேரம் உன்னுடைய மகனுக்கு மன்னிப்பை மட்டும் கொடுக்காமல் இருந்திருந்தால் நிரந்தரமாக அந்த நரகத்துடைய சகதியிலே அவன் எரிந்திருப்பான் என்றார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உம்ம வாப்பக்கு அநியாயம் செய்துட்டு இந்த பூமிக்கு மேலால் எவனாலும் தப்ப முடியாது சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இவனை மன்னிக்கவும் மாட்டான், இவனுக்கு ரஹ்மத்தை கொடுக்கவும் மாட்டான். ஆறாவது சொன்னார்கள், வலா இலா முதுமினில் ஹம்ர், சாராயம் போதை பொருள் பாவிப்பவன், இவனையும் அல்லாஹ் ரஹ்மத்துடைய பார்வை கொண்டு பார்க்கவும் மாட்டான், இவனை அல்லாஹ் மன்னிக்கவும் மாட்டான். மன் ஷரிபல் ஹம்ர வலம் யுஸ்கிர், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒருத்தன் டெஸ்ட் பண்கிறான், எங்களுடைய பாசையில் சொல்வதாக இருந்தால் நாக்கில் வைத்து பார்க்கிறான், போதை வரவில்லை, இவனுடைய கெதி என்ன தெரியுமா? அஅரதல்லாஹு அன்ஹு 40 லைலத்தன், 40 நாட்களுக்கு அல்லாஹ் இவனை ரஹ்மத்துடைய பார்வை கொண்டு பார்க்கவே மாட்டான். வஷரிப சக்கர, பாவிக்கிறாரு, குடிக்கிறாரு, போதை ஏறுகிறது. லம் யக்பலில்லாஹு மின்ஹு சர்ஃபன் வலா அத்லன் 40 லைலா சொன்னாங்க ரசூலுல்லாஹ். போதை ஏறினால் இவனுடைய 40 நாட்களுடைய எந்த ஃபர்லான சுன்னத்தான இபாதத்துகளையும் அல்லாஹ் கபூல் செய்யவே மாட்டான். வ இன் மாத, திர்மிதியுடைய ரிவாயத், அதே போதையோடு தௌபா இல்லாமல் இவன் செத்து போனால் மாத்த கஆபிதி வஸன், சிலை வணக்கத்துக்கு ஒப்பானவன் செத்து தொலைகிற மாதிரி செத்து தொலைவான். நாளைக்கு கியாமத்துடைய நாளையில முஷ்ரிக்கோடு சேர்த்து தான் இவன் எழுப்பப்படுவான் என்றார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, இந்த 6 பேரையும் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன் இந்த 6 பேரை சேர்த்தார்கள்? அது நிஸ்ஃபு ஷஅபானுடைய மிக சிறப்பான தினத்தில் ரசூலுல்லாஹ் இந்த உம்மத்தை ரமலானுக்கு எப்படி தயாராக்கினார்கள், ரமலானுடைய 2வது லட்சியத்துக்கு எப்படி வழிகாட்டினார்கள். என்னுடைய உம்மத்தே, ரமலான் வருகிறது, மன்னிப்பு கேட்பது 2வது, ரஹ்மத்தை கேட்பது 2வது. இந்த இடத்துல நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டியது, அந்த ரஹ்மத்துக்கும் மகஃபிரத்துக்கும் முதலாவது நான் தகுதியா? கேட்கிறது 2வது. கேட்டால் கிடைக்கும் என்பதற்கு தகுதியானவனாக இருக்கிறேனா? சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் எப்படி நெருப்படுத்தினார்கள் என்று பாருங்கள் உம்மத்தை. என்னுடைய உம்மத்தே, ரமலான் வருகிறது வாப்பா, நீ செய்கின்ற அமல் கபூலாகணும், தொழுகையை சீராக்கிக்கோ, உனக்கு ரஹ்மத்தும் மன்னிப்பும் நரக விடுதலையும் கிடைக்கணுமா? இந்த 6 பாவங்கள் உண்ட வாழ்க்கையில இருந்தால், உன்னுடைய வாழ்க்கையில் இருந்தால், நீ கடைசி 10 அல்ல, முழு மாதத்தையும் கஅபத்துல்லாவுக்கு முன்னால் உட்கார்ந்து கண்ணீர் அல்ல இரத்தத்தை சிந்தினாலும் உன்னுடைய எந்த இபாதத்தையும் அல்லாஹ் கபூலாக்கவும் மாட்டான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனால் ரமலான் வருவதற்கு முன்னால் இது போன்ற பாவங்கள் இருந்தால் என்னுடைய உம்மத்தே சீர் செய்து கொள்ளுங்கள், தௌபா செய்து கொள்ளுங்கள், சீராக்கிக் கொள்ளுங்கள். அதற்கு பின்னால் ரமலானை அடைந்து நீங்க தஹஜ்ஜத்திலே அல்ல, நீங்க இஃப்தாருடைய நேரத்திலே அல்ல, நீங்க ஃபர்லு தொழுகைக்கு பின்னால் அல்ல, நீங்க சுன்னத்தான தொழுகைகளுக்கு பின்னால் அல்ல, நீங்க கியாமுல் லைல் அல்ல, சும்மா அல்லாஹ் மன்னிப்பான், சும்மா மன்னிப்பான். கேட்டால் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, ஜும்ஆவுடைய சாரம்சம், சங்கையான மாதம், பொறுமதியான மாதம், பாக்கியமான மாதம். இந்த மாதம் எங்கட கையில வரைந்திருக்கிறது. அடுத்த வருடம் சத்தியமா ரமலான் வரும். ஆனா பேசுற நானும் கேட்கிற நீங்களும் எங்கட ஆயுள் அல்லாஹ் பரக்கத் செய்ய வேண்டும். இருப்போமா இல்லையா எங்களுக்கு தெரியாது. எத்தனையோ ஜனாசாக்கள் தல நோம்புல இருந்து. ஒரே ஒரு சரித்திரம் உதாரணத்துக்கு சொல்லி முடிக்கிறேன். ஒரு மனைவி, தந்த கணவன் கொஞ்சம் அவரு சீனி நோயாளி, அவருடைய பிறந்த நாள் வெள்ளிக்கிழமை ஒரு தினம், வயதானவர்கள், மாப்பிள்ளைய கொஞ்சம் சந்தோஷப்படுத்துவோமே,
கணவரை கொஞ்சம் சந்தோஷப்படுத்துவோமே என்று ஜும்மா தொழுகைக்காக வேண்டி கணவரை அனுப்பிவிட்டு அந்த மனைவி மாப்பிளைக்காக வேண்டி அறுசுவையான ருசியான சுவையான அந்த சாப்பாட்டை ஆகாரத்தை தயாரிக்கிறாள். மாப்பிளையை கொஞ்சம் சர்ப்ரைஸ் கொடுப்போமே என்று சமைத்து விட்டு வாசலில் நிற்கிறார். 1 மணி ஆகிறது, மாப்பிளையை காணவில்லை. 1:30 ஆகிறது, கணவரை காணவில்லை. 2 மணி ஆகிறது, கணவரை காணவில்லை. 2:30 மணி ஆகிறது, ஒரு வாகனம் வந்து நிற்கிறது. வீட்டுக்கு முன்னால் சந்தூக் இறக்கப்படுகிறது. பார்த்து கொண்டிருக்கிறாள் மனைவி. அன்பான கணவனை வரவேற்க, ஆகாரத்தை கொடுக்க, சந்தோஷப்படுத்த, துஆவை கேட்க. ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஜும்மாவுக்கு போன கணவர் சலாம் கொடுத்ததற்கு பின்னால் பக்கத்திலே இருந்த தூணை கட்டிப்பிடித்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையோடு அவருடைய ரூஹ் பிரிந்தது. இதுதான் வாழ்க்கை கண்ணியமானவர்களே. நிச்சயம் இல்லாத வாழ்க்கை, நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. இந்த பள்ளியிலிருந்து நான் வெளியே போவேனா இல்லையா எனக்கு தெரியாது. சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் ரப்பு அல்லாஹ். பாக்கியத்தை தந்திருக்கிறான் அல்லாஹ். பாக்கியத்தை பாக்கியமாக கருதுவோம், அழகாக பயன்படுத்துவோம். யாரு ரமலானை சரியா கண்ணியப்படுத்தலையோ ரசூலுல்லாஹ்வுடைய எச்சரிக்கை என்ன தெரியுமா? இந்த பூமிக்கு மேலால் இவன் நாசமா போவான். நஊதுபில்லாஹ். எங்கட பரம்பரை அல்லாஹ் பாதுகாப்பானாக. எனவே கண்ணியமானவர்களே, சுருக்கம் 2 லட்சியம் ரமலான்ல. ஒன்று செய்கின்ற அமல் கபூலாகணும், 2வது ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் நரக விடுதலையும் கிடைக்கணும். அமல் கபூலாகிறதுக்கு பிரதானம் தொழுகை சீராக இருக்க வேண்டும். 2வது லட்சியம் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் நரக விடுதலையும். இதற்கு பிரதானமான காரணம் இந்த 6 விதமான நான் சொன்ன பாவங்கள் எங்கட வாழ்க்கையில இருக்கக்கூடாது. இது இருந்தால் ரத்தம் கொட்டி துஆ கேட்டாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். எனவே இதனாலதான் நாம் ரசூலுல்லாஹ் ரமலானுக்கு உம்மத்தை தயார்படுத்துறதுக்கு ரஜபையும் ஷஅபானையும் சேர்த்தது. தொழுகையையும் இந்த 6 விதமான பாவங்கள் இருந்தால் தௌபா செய்து திருந்தி ரமலானை அடைந்து கொள். அந்த ரமலானை கண்ணியப்படுத்திய கூட்டத்தில் சேர்வதற்கு சான்ஸ் இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் புத்தியை தந்திருக்கிறான், சிந்தனா சக்தியை தந்திருக்கிறான், பாக்கியமான பொக்கிஷத்தை தந்திருக்கிறான். இதை பயன்படுத்தி இந்த ரமலானை அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்தினானோ அப்படி கண்ணியப்படுத்தி நாம் கஷ்டப்பட்டு தியாகம் செய்து விழித்து செய்கின்ற அமல்களை கபூலியத்தான அமல்களாக ஆக்கி இந்த மாதத்தில் அல்லாஹ் விசேஷமாக தருகின்ற ரஹ்மத்துக்கும் மக்ஃபிரத்துக்கும் நரக விடுதலைக்கும் சொந்தக்காரர்களாக ஆகுவதற்கு எப்படி ரசூலுல்லாஹ் எங்களுக்கு நேர்படுத்தினார்களோ வழிகாட்டினார்களோ அந்த வழியில இந்த ரமலானை கழித்து அந்த பாக்கியத்தை அடைந்து கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை ரப்பு அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, எங்களை பெற்றவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, நாம் பெற்றெடுத்தவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா. யா அல்லாஹ், சங்கையான மாதத்தை தந்தாயா அல்லாஹ், பொறுமதியான மாதத்தை தந்தாயா அல்லாஹ். ஆனால் நன்றி கெட்டவர்களாக ஆகிட்டோம் யா அல்லாஹ். நாங்கள் மதிக்கல யா அல்லாஹ், அதை கண்ணியப்படுத்தல யா அல்லாஹ். அதனால் எங்களை ஒதுக்கிடாதே யா அல்லாஹ், எங்களை ஓரம் கட்டிடாதே யா அல்லாஹ், உண்ட ரஹ்மத்துட்டு எங்களை தூரமாக்கிடாதே யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், இந்த மாதத்தில் என்ன வெகுமதிகளை எல்லாம் வைத்திருக்கிறாயோ ரப்பே, அந்த வெகுமதிகளை அடைவதற்கு தகுதியானவர்களாக எங்களை ஆக்கிடியா அல்லாஹ். தொழுகையில பேணுதலை தந்திரியா அல்லாஹ். மௌத்து வரைக்கும் தொழுகைகளை கலாவாக்குவதை விட்டு எங்கட பரம்பரையை பாதுகாத்திரியா அல்லாஹ். எந்த ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் நரக விடுதலையும் பெறுவதற்கு சில விடயங்கள் இருக்கக்கூடாதோ அந்த பாவங்களை விட்டும் கடைசி மூச்சு வரைக்கும் எங்கட பரம்பரையை பாதுகாத்திரியா அல்லாஹ். இந்த ரமலானை எந்த நோக்கத்தில் தந்தாயோ அந்த நோக்கத்தை இந்த ரமலானி மூலம் அடைந்து கொள்ளக்கூடிய தௌஃபீக நசீபாக்கிறியா அல்லாஹ். உண்ட ரஹ்மத்தோடு எங்கட பரம்பரையை சேர்த்திரியா அல்லாஹ். உண்ட மன்னிப்பை தந்து எங்கட பரம்பரையை கண்ணியப்படுத்தியா அல்லாஹ். உண்ட நரக விடுதலை தந்து எங்கட முழு பரம்பரையுடைய வாழ்க்கையையும் செழிப்பாக்குனாயனே. கடைசி மாத 10 வருகின்ற அந்த புனிதமான லைலத்துல் கத்ருடைய இரவை அடைவது மட்டுமல்லையா அல்லாஹ், அந்த இரவிலே அமல் செய்வது மட்டுமல்லையா அல்லாஹ், யார் யாருடைய அமல்களை நீ அந்த இரவிலே கபூல் செய்து நிரப்பமான கூலியை கொடுப்பாயோ அப்படிப்பட்ட கபூலியங்களுடைய கூட்டத்தில் எங்களை சேர்த்திரியா அல்லாஹ். இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற நேரத்தில் உண்ட மட்டும் கேட்கிறோம் யா அல்லாஹ். இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற நேரத்தில் எங்கட நாக்கில் இருந்து வெளியாகுகின்ற கடைசி வார்த்தை தூய கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை வெளியாக்கிறியா அல்லாஹ். இந்த கண்மாணிக்கங்களுக்கு காட்டுகின்ற கடைசி காட்சியை, சொர்க்கத்துடைய இன்பத்தை காட்டி 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 சிரித்தே அந்த மௌத்துக்கு முகம் கொடுக்கக்கூடிய பாக்கியமான மௌத்தை மாத்திரம்
எங்கிட்ட முழு பரம்பரைக்கும் நசீபாக்கிடுவாயாக. துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. வ ஆகிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا